ஸ்டவ்வுமே இல்லை கடாயி டாக்கெட்டு நான் துபாய். அண்ணா கூடிய சீக்கிரம் நீ நான் ஒரு டாபிக் வைங்கண்ணா. ராமருக்கு இரண்டாவது திருமணம் தேவையா தேவையில்லையா அது மாதிரி ஒரு இது மட்டும் ஒன்று பண்ணிடுங்கண்ணா. அவர் கோவப்படுறாப்புல. ரெண்டாவது திருமணமா மூணாவது திருமணமான்னு பேச வேண்டிய இடத்துல ரெண்டாவது திருமணம் தேவையா இல்லையான்னு பேசிட்டு ராமர் எல்லாம் ஓகே தானே, செய்யக்கூடிய ஆள் தான். காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங்னு சொல்றத ஒரு தடவையாவது 10 மணிக்கு தொடங்கணும். ஓகே, என்னுடைய 15 ஆண்டு கால ஆசை என்பது சொன்னதுலேருந்து 1 hour லேட்லையாவது ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிறது மட்டும்தான். அவ்வளவுதான், மற்றபடி சௌரியமா இருக்கும். இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் நான் அப்பலேருந்து சாப்பிட்டு பழகிட்டேன். சாப்பாடு பிரச்சனை உனக்கு எப்போதுமே இருக்குங்கிறனால எல்லாருக்கும் இருக்குன்னு நீ நினைக்கிறது. ஆனால் என்னைக்காவது உங்களுக்கு தோணுமா, அதாவது இவங்க நம்ம ஸ்டேஜில் ஏறினாலே ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி, இது என்னது இந்த தத்துவம் சொல்றது, அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்ஸ்பிரேஷனால இதாவே கேட்குறாங்களே, ஜாலியாக எதுவும் கேட்க மாட்டாங்க ஏதாவது ஃபீலிங் என்னைக்காவது? எல்லா மேடையிலுமே தோணும். ஏன்னா அதாவது வேற யாராவது கேட்குறப்ப கூட தோணாது. இப்போ உங்களுக்குலாம் நான் ஜாலியாக எவ்வளோ ஜாலியாக இருப்பேன்னு தெரியும். ஆமாம், தெரிஞ்சும் ஒரு சதிக்காரனுக்கு மாதிரி 2 பேரும் அவ்வளோ சீரியஸாகவே கேட்குறீங்களே. வெளியாளுங்க கேட்டா கூட பரவாயில்ல கேட்கலாம். ஓகே, அப்ப இது எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். எங்கள மாதிரி தானே நீங்க பேச சொல்றீங்க. சொல்றீங்க. கேட்டினா ஒருத்தனே பேச சொல்ல முடியாது. ஆனா ஓகேண்ணா, அரசியல்ல மாத்த வேண்டியது, யங்ஸ்டர்ஸ் மாத்த வேண்டியது அதெல்லாம் உங்களால வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு விஷயத்தை மாத்தணும், அந்த பவர் உங்ககிட்ட இருக்குன்னா என்னத்தை மாத்துவீங்க? காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங்னு சொல்றத ஒரு தடவையாவது 10 மணிக்கு தொடங்கணும். ஓகே, என்னுடைய 15 ஆண்டு கால ஆசை என்பது சொன்னதுலேருந்து 1 hour லேட்லையாவது ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிறது மட்டும்தான். அவ்வளவுதான், மற்றபடி சௌரியமா இருக்கும். இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் நான் அப்பலேருந்து சாப்பிட்டு பழகிட்டேன். அதுவும் நம்ம ஆளுங்க நல்லா தான் சாப்பாடு போடுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோ ப்ராப்ளம். சாப்பாடு பிரச்சனை உனக்கு எப்போதுமே இருக்குங்கிறனால எல்லாருக்கும் இருக்குன்னு நீ நினைக்கிறது. 2 நிமிஷம் டைம் தரேன். ஓகே, அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான், டான்ஸா சாங்கா. அப்படி ஒரு வேற வழி இல்லைன்னா சாங் தான். ஆனால் என்ன பாட்டு பாடலாம் தெரியல. அந்த பாட்டு நீங்களே சொல்லிடணும். எனக்கு தெரிஞ்ச 2 பாட்டு தான், அது 20 தடவை பாடிட்டேனே நான். அதில் தான் ஒன்று பாடிடவா? ஆனால் என்ன, ஸ்டவ் மேலே கடாயி ஒரு பாட்டு இருக்குண்ணா, அது பாடுங்கண்ணே. அது ஒரு லைன் தான் தெரியும். ஸ்டவ் மேலே கடாயி, சாக்கெட்டில் சடாயி, வடிவேலுனா துபாயி. ஸ்டவ்வு மேலே கடாயி டாக்கெட்டு நான் துபாய். என்னது? என் ஷோவில் கூட அந்த பையன் அருமையாக பாடினா. ஒரு பொண்ணு கூட கடைசியில் தேவக்கோட்டை அந்த அபிராமியா ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக பாடிச்சு. அது என்ன லைன் சொல்லுங்க, வேணா பாடிடுறேன். ஸ்டவ்வு மேலே கடாயி. சொல்கிறா புகழ் சொல்லி கொடுறா அண்ணனுக்கு. ஸ்டவ் மேலே கடாயிங்க ஐயா. ஸ்டவ்வு மேலே கடாய். சாக்கடையில் சிடாயிங்க ஐயா. சாக்கடையில் சிடாய். வடிவேலுனா துபாய்ங்க ஐயா. வடிவேலுனா துபாய். கையை விட்டா டபாய்ங்க ஐயா. கையை விட்டா டபாய். காதை கொஞ்சம் கொடாய். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க, கொலுசு 2ஆங்க, கொலுசு 3ஆக வாங்க சொன்னேன். ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் அடவாரி விட்டாக்க வரவரெட்டாக்க வழி தெரிஞ்சாக்க வாரேம் போங்க. தானா 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 இதை பாடுவேன்டா. ஓகேல 2 வரி தானே சொன்னேன். கோபியனாக்காக ஒரு பலத்த கை தட்டல். தேங்க்யூ ஆல்.